ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் ஒரு மிஷினரி தாயாரை பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா 1890 பிறந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக ஒரு வசதியான குடும்பம், நிறைய செல்வங்கள் இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவங்க படுக்கையில் படுத்துட்டாங்க. ரொம்ப படுக்கையாக இருந்தாங்க. பல நாட்களாக அவங்க சுகவீனத்தில் இருந்தாங்க. அவங்க தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில் படுக்கையில் இருக்கும்போதே சில காரியங்கள் இடைப்பட ஆரம்பித்தார். சில காரியங்களை ஆண்டவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் அந்த எம்மா ஒயிட்மோர் என்கிறவர்களை சுகமாக்கினார். 12 வருஷம், ஒரு நாள் 12 வருஷம் அவங்க படுக்கையாக இருந்தாங்க. கர்த்தர் அவங்கள சுகமாக்கி தேவ திட்டத்தை கொடுத்தார். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய செல்வங்களெல்லாம் விற்று செல்வங்களெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஸ்பெஷலி பெண்களுக்கு நிறைய செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. வாலிப பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அவங்க உதவி செய்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது, தொழில் வாய்ப்பை, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அநேக பெண்களுக்கு அவங்க ஆதரவாக இருந்தாங்க. வயதான பெண்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் தெரு ஓரங்களில் இருக்கிற பெண்கள் ரொம்ப கவனமாக அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மறு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. போகிற இடங்களெல்லாம் அவங்க கவனம் முழுக்க பெண்கள் மேலே ரொம்ப கரிசனை உள்ளவங்க. அவங்க மேலே வரணும், இந்த பெண் சமுதாயம் மேலே வரணும், ரொம்ப அதிகமாக பணி செய்தாங்க. இவங்களுடைய மினிஸ்ட்ரி வேர்ல்டு முழுக்க இருக்கு. இதில் இப்படி இவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சுவிசேஷத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. அநேகர் கர்த்தருக்குள் பலப்பட ஆரம்பித்தாங்க. நம்பிக்கையற்று போன இவர்களுக்கு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்பிக்கையின் வாசல் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இந்த நம்பிக்கையின் வாசல் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 100க்கு மேற்பட்ட நம்பிக்கை வாசல்கள் ஏற்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு நல்ல உதவி செய்தாங்க. அநேக பெண்கள் வாழ்ந்தார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க சாகும்போது 100க்கு மேற்பட்ட நம்பிக்கை வாசலை ஏற்படுத்தி போனாங்க. இவங்க வாழ்க்கையில் 12 வருஷம் பிழைப்பமா வாழ்வுமாங்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவளை சுகமாக்கி அநேகருக்கு நம்பிக்கையின் வாசலாக ஏற்படுத்தினார். நம்மளால ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த எம்மா ஒயிட்மோருக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தீரே, சுகத்தை கொடுத்தீரே, அவளை கொண்டு அநேக பெண்களுக்கு ஒளி விளக்காய் இருந்தீரே, நம்பிக்கையின் வாசலாக மாறினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எம்மா ஒயிட்மோர் அவர்களைப் போல நாங்களும் எழும்பி மக்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.